அனைவருக்கும் வணக்கம். என்னென்னு சொன்னால், நாங்கள் அந்த கிளிநொச்சியில் ஒரு கடை ஒன்று சுவிசன்னா மூலமாக நாங்கள் ஒரு அன்பளிப்பாக ஒரு கடை ஒன்று வழங்கியிருந்தேன். ஆனால் கடை கட்டி கொடுக்குறதுக்கு தான் நாங்கள் அந்த கடையை கட்டி கொடுத்துருந்தோம். இருந்தாலும் கடைக்கு சாமான் போடுறதுக்கு யாரும் இல்லாத காரணத்தினால நான் அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் எவ்வளோ லட்சக்கணக்கில் கடையை கட்டி கொடுக்குறீங்க, சாமானம் போட்டு கொடுங்கண்ணான்னு சொல்லி. ஆனால் இந்த சுவிசன்னா நான் சொன்ன வார்த்தையை அந்த குடும்பத்தை வாழ வச்சிருக்காரு. இப்போ நான் பின்னால் அந்த வீடியோ போடுறேன், பாருங்கள், பார்த்துட்டு வாங்க. அண்ணா என்கிட்ட கேட்டிருந்தாரு, தம்பி நான் இப்படி கடை கொடுக்கணும், இப்படி ஏற்பாடு பண்ணுங்க இப்படின்னு சொல்லி கடையை கட்டி கொடுத்து கடை முடிஞ்சு தாமம் போட்டு கொடுக்குறேன்ட்டு அவர் முன்வந்திருந்தாங்க. அவர்களை ஏமாற்றி போட்டு போயிட்டாங்க என்று சொல்லி சொன்னதுக்கு பிறகு நான் அண்ணாட்ட சொன்னேன், அண்ணா நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் கடையை கட்டி கொடுக்குறீங்க, நீங்கள் உடனடியாக தாமனை போட்டு கொடுத்தா நல்லா இருக்குமான்னு சொல்லி நான் தான் திறப்புலாக போனான். இப்போ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பின்னுக்கு பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் சின்ன வயசுல இருந்து காந்தரோ நகைச்சோலையில படித்தேன். நான் இப்போ நான் திருமணம் செஞ்சிருக்கிறேன். ஒய்ஃபுக்கும் அம்மா அப்பா ஒரு தரம் இல்லை, எங்களுக்கு ஒரு பிள்ளை ஒன்று இருக்கு. இப்போ நாங்கள் ஒரு கஷ்டத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாங்கள் ஃபேஸ்புக்கில். இப்போ எங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு எல்லாரும் கோல் அடிச்சிருந்தவேல், புலம்பெயர்ந்த இயக்கத்தில் இருந்தா அந்த அன்னையாக்கள் கோல் அடிச்சிருந்தவேல், உதவி என்ன உதவி வேணுப்பட்டா இப்போ செய்யறவேல் என்ன உதவின்னு சொல்ல நான் சொன்னால் இப்படி கடையில் கட்டணும் இப்படின்னு சொல்ல சரி என்னட்டு வச்சுட்டு நாங்கள் கதைச்சி போட்டு. அப்போ எனக்கு சுவிஸில் இருக்கிற மோகனமுத்து மாமா எனக்கு கோல் அடிச்சிருந்தார். அப்போ சொன்னார், இப்படித்தான் என்ன வேணுமென்று கேட்க நான் சொன்னால் கடை கட்டணுமெண்டா. அப்போ உடனே கடைக்கு எல்லாம் கட்டுறதுக்கெல்லாம் ஒழுங்கு செஞ்சு கடை கட்டி முடிகிற டைம் சாமான்கள் எல்லாம் பொருட்கள் மென்டாக்கள் வாங்கி தருவினோம்னு சொன்னான். அப்போ அந்த நம்பிக்கையில் இவர் கடையை கட்டி தந்தவர். கடை கட்டித்தர அதுக்கு பிறகு அவையில் இந்த நம்பர் பிளாக் பண்ணிட்டுனா நாங்கள் இப்படி பொருட்கள் வாங்கி தர சொல்லி பிளாக் பண்ணிட்டோம்னா அதனால எங்களுக்கு சரியான யோசிச்சு கொண்டிருக்கல. மாமா உடனே எங்களுக்கு மோகனமுத்தி மாமா கேட்டிருந்தார், பொருட்களை நாங்களே போடுவோம், இனி ஒரு டைம் உதவி கேட்காதீங்க, நானே எல்லா உதவியும் செய்கிறேன் என்று சொல்லி எனக்கு இப்படி கடைக்கு சாமான் போட்டு ஃபுல்லா நிரப்பி தந்து இப்படி வெளிநாட்டில் இருக்கிறபடி இயக்கத்தை சாட்டி போனாக்கள் எல்லாரும் இப்படித்தான் உதவி செய்யறன்னு போட்டு எல்லாரும் இப்படி செஞ்சுட்டு அவங்களுக்கு ஒரு தரம் உதவி செய்யலை. ஒரு 2 மாமாக்கள் ஒரு ஆள் உடுப்புக்கு உதவி செஞ்சவர், உடுப்பு வாங்குறதுக்கு. மற்றது கோழி கூடு வளர்க்குற கோழி கூடு அடிச்சு தந்தவர். மோகனமுத்தி மாமா எங்களுக்கு 75 லட்சத்துக்கு மேல செலவு செஞ்சிருக்கிறார். என்னடா இப்ப எங்களுக்கு புது ஆட்டோ எடுத்து தந்திருக்கிறார். அதனால எங்களுக்கு அந்த கடைகளுக்கு சாமான் போடக்கூடிய மாதிரி இருக்கு. இப்படி ஒரு தரம் வாழ்க்கையிலையும் செய்ய மாட்டேதான். ஒரு லட்சத்தை தாண்டி செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அப்படி செஞ்சாலும் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா வேற மாதிரி செய்கிறது இப்படி ஒரு தரம் வாழ்க்கை 100க்கு 1% கூட வராது. இப்படி செய்யறதுக்கு ஒரு 75 லட்சத்துக்கு மேல ஒரு ஆளுக்கு தாரண்டா அது கஷ்டம். ஒரு தரம் தரமாட்டினான். ஆனா மோகனமுத்தி மாமா இவ்வளவு செஞ்சிருக்கிறார். அவர் தனிய அவற்ற உழைப்பால தனிய மட்டும் அவர் அவற்ற வயசு 65 வயசு. அந்த வயசுலயும் உழைச்சு எல்லாருக்குமா உதவி செஞ்சு கொண்டிருக்காரு. அதே மாதிரி தான் எனக்கும் உதவி செஞ்சிருக்காரு, எங்களோட குடும்பத்தை நல்லா வாழ விடுறதுக்காண்டி. நன்றி மாமா, நீங்க பல்லாண்டு காலம் உங்களோட குடும்பத்தோட வாழணும். நன்றி.